40 இருக்கா? அதுக்கு அந்த கல்ல அந்த தகரம் மட்டும் இந்த 2026ல் இடம் வாங்கி போடலாம், அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி வாங்கி போட்ட இடத்துல வீடு கட்டலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா இந்த யூடியூப் சேனல் பேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இன்னும் உங்களுக்கு லைஃப் ஸ்டைல் vlogs, குக்கிங் ரெசிபிஸ் இந்த மாதிரியெல்லாம் பார்க்க பிடிச்சிருக்கு அப்படின்னா கூட நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நியூ சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஹாய், வெல்கம் டு எங்களின் பிருந்தாவனம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 4லிருந்து 5 மாதங்களாக நம்ம வந்து புதுசாக ஒரு இடம் வாங்கலான்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்கோம். செட் ஆகணும் இல்லையா? நம்ம இடம் வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ண உடனேமே நம்ம வந்து பார்த்த ஃபர்ஸ்ட் இடம் இதுதான். ஆக்சுவலாக இது எல்லாமே முன்னாடி எடுத்த வீடியோ கிளிப்ஸ் தான். இப்போ நம்ம ஹோம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அடுத்தடுத்து போடக்கூடிய எல்லா ஹோம் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்டேட்ஸையும் நீங்கள் உடனே பார்க்க முடியும். நாம் ஃபர்ஸ்ட் பார்த்த இடம் வந்து நம்மளுக்கு செட் ஆகலை. அதுக்கப்புறம் நிறைய இடம் மாற்றி மாற்றி பார்த்தோம். எதுவுமே ஒரே சரௌண்டிங்லலாம் பார்க்கல. நாங்கள் பார்த்தது என்னென்னா, எங்களுக்கு எங்களோட நீட் எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸோடவும் இருக்கணும், அட் த சேம் டைம் எங்களோட பட்ஜெட்குள்ளேயும் இருக்கணும். இந்த மாதிரி தான் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். இந்த மாதிரி எங்கே கிடைச்சாலும் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் நாங்கள் இடம் தேடிட்டு இருந்தோம். மேக்ஸிமம் சொல்லப்போனால் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியான ஃபெசிலிட்டிஸோடு இருக்கிற ஒரு இடம் எங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அதோட ப்ரைஸ் வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமாகிடுது. ஸோ இந்த மாதிரியே தான் இருந்துகிட்டு இருந்தது. லாஸ்ட்டாக ஒன்று பார்த்தோம், அது எங்களுக்கு ஓரளவுக்கு ஒத்து போச்சு. ஆனால் அங்கே வந்து சேஃப்டி ப்ராப்ளம் இருந்தது. அங்கே ஆல்ரெடி வீடு கட்டி குடி இருக்கிறவங்களே நைட் டைமில் அவங்களோட விண்டோஸ்லலாம் வந்து கல்லெல்லாம் எடுத்து போட்டு அடிக்கிறாங்க, கண்ணாடிலாம் உடஞ்சி கிடக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு அதை கூப்பிட்டு காட்டவும் செஞ்சாங்க. கிட்டத்தட்ட நம்ம இடம் தேட ஸ்டார்ட் பண்ணி 5-6 மாதம் கழிச்சு தான் எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடத்த வந்து நாங்கள் கண்டுபிடிச்சோம். அதை உடனே டிலே பண்ணிடாமல் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். நாங்கள் இவ்வளோ தூரம் விடாமல் இடம் வாங்கியே ஆகணும்னு சொல்லி தேடிட்டு இருந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம இடம் வாங்கின கையோட வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். அதனால் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச உடனேமே ஒரு நல்ல நாளாக பார்த்துட்டு எங்கள் க்ளோஸ்டு சர்க்கிள் மட்டும் இன்ஃபார்ம் பண்ணி பூமி பூஜை வந்து போட்டாச்சு. இவ்வளோ தேடுதலுக்கு அப்புறமும் லட்சம் வேண்டுதலுக்கு அப்புறமும் கிடைச்ச இந்த இடத்த எங்களுக்கு சொந்தமாக்கி அங்கே பூமி பூஜை போடும்போது கிடைச்ச சந்தோஷம் இருக்கே, அதை வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. அடுத்த ஸ்டெப்பாக போர் போடுறதா. ஆக்சுவலாக நம்ம பூமி பூஜை போடுற அன்னைக்கே போர் போட்டுடலான்னு நினச்சோம். பட் அந்த அன்னைக்கு பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதனால இன்னொரு நல்ல நாளாக பார்த்து மார்னிங் ஏர்லியாகவே இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மார்னிங் நல்ல நேரம் பார்த்து 5:30க்கு மேலே வந்து போர் போட ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் போர் போட்டு உள்ளே அந்த பைப்பெல்லாம் இறக்குவாங்க இல்லையா, அது எல்லாமே இறக்கி முடித்து கம்ப்ளீட்டாக இந்த ஒர்க் முடியறதுக்கு ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சு. நம்மளுக்கு 80 அடியில் தண்ணி வந்துச்சு. அதுவும் நல்ல ஃபோர்ஸாகவே வந்துச்சு. அதனால நம்ம 300 அடி வரைக்கும் போர் போட்டோம். தென் ஒரு 2 to 3 டேஸில் நம்ம ஆல்ரெடி பில்லர் பாயிண்ட்ஸ் வந்து மார்க் பண்ணி வச்சுருந்தோம். அதுக்கப்புறமா தான் நம்ம போர் பாயிண்ட்டே மார்க் பண்ணுவோம். ஏன்னா அப்போ தான் பில்லர்ஸ் வர இடத்துல வந்து போர் பாயிண்ட் வராமல் பார்த்துக்க முடியும். ஸோ ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணி வச்சுருந்த பில்லர் பாயிண்ட்ஸில் வந்து குழி எடுக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது வரைக்கும் எல்லாமே நார்மலாக தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பில்லர் குழி எடுக்கும்போது ஒரு இடத்துல மட்டும் பாறை இருக்கிறது வந்து தெரிஞ்சிச்சு. அதையும் நம்ம பிரேக் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம என்ன தான் இடம் வாங்கும்போது பார்த்து வாங்கினாலும் இந்த மாதிரி மண்ணுக்கு அடியில் இருக்க பாறையை வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது இல்லையா? அது நம்மளுக்கு தெரியாது. வாங்கினதுக்கப்புறம் வீடு கட்டும்போது தான் தெரியும். சரின்னா அந்த ஒரு பாறை தானேன்னு சொல்லிட்டு அதையும் பிரேக் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் ஒர்க் ப்ராசஸே அவங்க பண்ணவே இல்லை. ரொம்ப டிலே பண்ணிட்டாங்க. நாம் வந்து இன்ஜினியர்கிட்ட தான் மொத்தமாக பேசி விட்டுருந்தோம். ஸோ அவங்க வந்துட்டு வீடு கட்டுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாங்க. ஒரு ஸ்டெப்புக்கும் இடையில ரொம்ப டைம் எடுத்து ரொம்ப ரொம்ப டிலே பண்ணிட்டாங்க. இவ்வளோ லேட்டாக ஒரு வீட்டை கட்ட முடியுமா அப்படின்றத நான் இவங்கள பார்த்து தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க ஆஃபீஸில் போய் உட்காந்து தயவு செஞ்சு வீட்டை கொஞ்சம் கொடுத்த டைமுக்குள்ளே கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்தோம். பேசிட்டு வந்ததுக்கப்புறமா எல்லாமே கரெக்டாக நடக்கும், இதுக்கப்புறம் கரெக்டாக பண்ணிடுவாங்க அப்படின்னு நினச்சோம். ஏன்னா அப்போ தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பேசுகிறதுக்கு போனோம். பட் நாங்கள் போய்
பேசிட்டு வந்தோம். ரிப்பீட்டடாக எங்களுக்கு இதே தான் நடந்துட்டு இருந்தது. ஒரு 2 செவுரு வைக்கிறது, அதுக்கப்புறம் ஒரு 10, 15 நாளுக்கு வேலை நடக்கிறதில்ல. திரும்ப நாங்கள் போய் ஆஃபீஸில் பேசிட்டு வருவோம். திரும்ப ஒரு 2 செவுரு வைப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 மாதத்துக்கே வேலை நடக்கிறதில்ல. இந்த மாதிரியே தான் நடந்துட்டு இருந்தது. எதனால டிலே பண்ணுறாங்கன்னே தெரியாமல் நாங்களும் எங்கள் சைடு எந்த ப்ராப்ளமும் இல்லையே, நம்ம அமௌண்ட்டும் எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டோமேன்னு ஒரு கன்ஃபியூஸில் இருந்தோம். கடைசியில் பார்த்தா தெரியுது 5, 6 மாதம் கழிச்சு எங்ககிட்ட ஒர்க்கர்ஸ் யாரும் அவைலபிள் இல்லை, இருக்கிற ஆளுங்களை எல்லா பில்டிங்க்கும் மாற்றி மாற்றி அமுச்சுட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ ஈஸியாக. இத்தனைக்கும் இந்த ஃபீல்டில் ஒரு நல்ல நேம் வச்சுருக்க ஒருத்தங்க கிட்ட தான் நாங்கள் வீடு கட்டுறதுக்கு கொடுத்தோம். ஒரு வழியாக கீழே ஃபுல்லாக இந்த அளவுக்கு வீட்டை கட்டி முடிக்கிறதுக்கு 6-7 மாதம் டைம் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் க்யூரிங் டைம் 20 டேஸ்ன்னு சொன்னாங்க. நாங்களும் சரி இந்த 20 டேஸ் எப்படா முடியும்னு சொல்லிட்டு டெய்லி 1-2 தண்ணி விட்டுட்டும் போயிட்டு இருந்தோம். இதுக்கப்புறமும் நம்மளை ரிலாக்ஸாக விடலை, நம்மளை எப்பயும் ஒரு பதட்டத்துக்குள்ளேயே வச்சிருக்காங்கன்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா க்யூரிங்க்கு அப்புறமா சென்ட்ரிங் ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, பட் சென்ட்ரிங் அடிக்கிறவங்க வரவே இல்லை. 20 டேஸ்ன்றது 25 டேஸே ஆயிடுச்சு, ஆனாலும் வரவே இல்லை. 40 நாளுக்கு அப்புறம் மனசாட்சியே இல்லாமல் சென்ட்ரிங் அடிக்கிறவங்க வந்தாங்க. மெயின் காங்கிரீட்கே 21 டேஸ் தான் க்யூரிங் பீரியட் இருக்கும். பட் நாங்கள் இந்த பிரிக் ஒர்க்குக்கே 40 டேஸ் க்யூரிங் பீரியட் கொடுத்தோம். சரி எதுக்கோ தேவையில்லாமல் டிலே ஆச்சு, இப்போ க்யூரிங்கில் தானே இருக்குது, இதுவும் நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டோம். வேற என்ன பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியாதாச்சே. இத்தனைக்கும் நம்ம யாருனே தெரியாத ஒருத்தங்க கிட்ட, பழக்கம் இல்லாத ஒருத்தங்க கிட்ட கூட நம்ம கொண்டு போய் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கொடுக்கல. ஃபைனலி நாங்கள் கீழேயும் க்யூரிங் டைம் முடிஞ்சு சென்ட்ரிங் ஒர்க் பண்ணுறவங்களும் வந்துட்டாங்க. ஸோ சென்ட்ரிங் ஒர்க் பண்ணுறவங்க வந்ததுக்கப்புறமா கீழே ஃபுல்லுமே சென்ட்ரிங் அடிச்சிட்டாங்க. பட் சென்ட்ரிங் அடிக்கிறதுக்கும் ஒரு 5 to 6 டேஸில் முடிக்க வேண்டியதை எங்களுக்கு கிட்டத்தட்ட 15 to 17 டேஸ் ஆச்சு சென்ட்ரிங் ஒர்க் முடியறதுக்கு. ரீசன் மற்ற வீட்டை கம்பேர் பண்ணும்போது உங்கள் வீடு கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்குது, ஸோ அதனால தான் டிலே ஆகிடுச்சு, பீம் பில்லர்ஸ்ன்னு சொல்லிட்டு ரீசன் சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபைனலி அந்த ஒர்க்கையும் முடிச்சாச்சு. இப்போ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி நமக்கு எந்தெந்த இடத்துல ஸ்பாட்லைட் பாக்ஸஸ் வைக்கணும், இல்லைன்னா இந்த ஹூக் மாதிரி வைப்போம் இல்லையா, அதெல்லாம் எங்கெங்கே வேணும்னு பார்த்து நம்ம வச்சுக்கணும். இதுக்கு கரெக்டாக ஒரு சண்டே நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். சண்டே மார்னிங் ஒரு 10 o'clock போல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நைட்டு 8:30க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா நெக்ஸ்ட் டே நம்ம காங்கிரீட் போடுறதா பிளான் இருக்குது. ஸோ அதனால் இந்த அன்னைக்கே இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். நம்மளோட பிஸ்னஸே இதுதான். ஸோ அதனால் யுவா அவர்கிட்ட வேலை பார்க்குற பசங்களை வச்சு இந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் டே மண்டே மார்னிங் நல்ல நேரம் பார்த்து நம்ம காங்கிரீட் போடுறதுக்கு போயாச்சு. மார்னிங் ஏர்லியாகவே நல்ல நேரம் பார்த்து அப்போவே ஸ்டார்ட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். ஸோ அங்கே போனதும் பூஜைக்கு வேணுன்றது எல்லாமே இந்த பிள்ளார் பிடிச்சி வைப்பாங்க இல்லையா மஞ்சளில், ஸோ அது எல்லாமே பண்ணிவிட்டு சாமி கும்பிடவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சாமி பூ வாங்கிட்டு வந்திருந்தோம். அது எல்லாத்தையுமே 4 மூலையிலையும் கம்பியில் எல்லாமே போட்டு விட்டுட்டு நல்லபடியாக வீடு கட்டி முடிக்கணும்னு சொல்லிட்டு சாமியும் கும்பிட்டாச்சு. எல்லாத்துக்கும் இனிப்பும் கொடுத்தோம். நல்லபடியாக நல்ல நேரத்துக்குள்ளேயே காங்கிரீட் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதோட காங்கிரீட் போடுற அன்னைக்கு ஒர்க்கர்ஸ் எல்லாத்துக்கும் நாம தான் சாப்பாடு வாங்கி கொடுத்தோம். மொத்தமாக ஒரு 20 பேர் பக்கம் வந்திருந்தாங்க. நம்ம ஒரு 25 சாப்பாடாக சேர்த்து வாங்கி கொடுத்தாச்சு. காங்கிரீட் ஒர்க் கம்ப்ளீட்டாக முடியறதுக்கு ஈவினிங் போல் ஆயிடுச்சு. கரெக்டாக 6 மணிக்கு நம்ம சாமி கும்பிட்றதுக்கு வச்சுருந்த அந்த மஞ்சளில் பிடிச்ச பிள்ளார் சாமியை மார்னிங்கே பூஜை முடிஞ்ச கையோட குபேர மூலையில் எடுத்துகிட்டு வச்சுருந்தோம். இப்போ 6 மணி ஆயிடுச்சு இல்லையா, இனி மேலே காங்கிரீட் போட்டாச்சுன்னா வீட்டுக்குள்ளே வெளிச்சம் வராமல் இருட்டாக இருக்கும். ஸோ அதனால் டெய்லியும் விளக்கு போடணும். அதனால் ரெட்டை விளக்கு போட்டுட்டு 2 எலுமிச்சம்பழத்தை எடுத்து குங்குமம் தடவி அறுத்து 4 மூலையிலையும் தூக்கி வீசியாச்சு. அப்படியே அங்கே இருக்க செடிகளுக்கு எல்லாமே கொஞ்ச நேரம் தண்ணி திறந்து விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிட்டோம். கரெக்டாக மெயின் காங்கிரீட்டுக்கு 21 டேஸ் வரைக்கும் க்யூரிங் டைம் கொடுக்கலாம். இதுக்கு எவ்வளோ நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லி தான் இருந்துச்சு எங்களுக்கு அந்த அன்னைக்கு. என்னடா ஷோ பீஸ் மாதிரி லைனாக போட்டிருக்கேன்னு தானே பார்க்குறீங்க, அது ஒன்றும் இல்லைங்க. காங்கிரீட் போட்ட அன்னைக்கு மறுநாள் பாத்தி கட்டுவாங்க இல்லையா, அதாவது பார்ட்டிஷியன், தண்ணி விட்டோம் அப்படின்னா தண்ணி தேங்கி நிற்கிறதுக்காக அது கட்டி அது காஞ்சதுக்கு அப்புறமா தான் தண்ணி விட ஆரம்பிக்கணும். நமக்கு கரெக்டாக அது காஞ்சிருச்சு. இன்னைக்கு நைட்டு முடிஞ்சு நாளைக்கு மார்னிங் போய் தண்ணி விடலாம் அப்படின்னு நினைக்கும் போது நல்ல மழை அடிச்சு ஊத்திருச்சு மார்னிங்கே. மனுஷ பயிலுங்க நம்ம பக்கம் இல்லாட்டி என்ன, இந்த கடவுளும் இயற்கையும் நம்ம பக்கம் இருக்குன்ற மாதிரி தான் எங்களுக்கு இருந்தது. நிறைய பேர் ஹோம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணும்போது அதில் இருக்கிற ஹாப்பி சைட் மட்டும்தான் காமிக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு அப்படின்றத காட்டுறது கிடையாது. அதனால யார் என்ன சொன்னாலும் சரி, நான் இதுலேருந்து கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னா, நிறைய பேர் இவங்க இன்னுமா வீடு கட்டுறாங்க,
இருக்காங்க, இவ்வளோ லேட் பண்ணிட்டு இருக்காங்க, இவ்வளோ நாள் ஆகுமா இதுக்கெல்லாம், ஏன் அவங்க காசு கொடுக்காம இருக்காங்களா, இந்த மாதிரி யார் வேணா என்ன வேணா நினச்சிட்டு போட்டோம், பேசிட்டு போட்டோன்னு பேசுகிறவங்க வாயை அடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒர்க்கை பார்த்தாலே போதும், நம்மளுடைய அவுட்புட் வந்து அவங்களுக்கான சரியான பாடத்தை சொல்லிக் கொடுக்கும். யுவா வந்து எடுத்துட்டு வந்திருந்த சாக்கு எல்லாமே வந்து கட் பண்ணி போட்டுட்டு இருக்காரு. ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாரு. அதுக்குள்ள நான் வந்து மேலே ஃபுல்லுமே வந்து தண்ணி விட்டுட்டு இருக்கேன். கியூரிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ காங்கிரீட் ஃபுல்லுமே வந்து நல்லா கியூரிங்க்கு தேவையான அளவு தண்ணி வந்து விட்டுறணும். தண்ணி விட்டு முடிச்சதுமே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த சாக்கெல்லாம் வந்து பீம்ல போட்டுட்டு அது மேலே மறுபடியும் தண்ணி விட்டு வைக்கணும். அப்பதான் நம்ம அடுத்த தடவை தண்ணி விட வரைக்கும் அந்த தண்ணி வந்து பில்டிங்க்கு கரெக்டாக இருக்கும். எங்க நல்ல நேரம் டெய்லியும் மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ அதனால கியூரிங் டைம் வந்து ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்கு. நாங்கள் டெய்லியும் மார்னிங் போய் தண்ணி விட்டுட்டு வருவோம். பட் ஈவினிங் 2 days ஒன்ஸ் ஆகுது மழை வந்துருது. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஹோம் அப்டேட்ஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நம்ம சேனல்ல எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.